விஜய வருடம் மலர்வதற்கு இன்னும் சில மணித்தியாலங்களே உள்ள நிலையிலேயே நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு பிறப்பு. யாழ் உதயன் பத்திரிகை அலுவலகம் மீது மீண்டும் தாக்குதல். திருத்தி அமைக்கப்பட்ட மின்சார கட்டணம் எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும். மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிப்பு. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் சீன உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை. நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளின் முதலில் உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான அலுவலக அச்சக பகுதிக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இன்று அதிகாலை இனம் தெரியாத சிலர் யாழ் உதயன் பத்திரிகையின் பிரதான அலுவலகம் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உதயன் நாளேட்டின் பிரதான அலுவலகம் அமைந்துள்ளது. இன்று அதிகாலை 4:30 அளவில் முகமுடி அணிந்த 3 இனந்தெரியாத ஆயுததாரிகள் அலுவலகத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக உதயன் பத்திரிகை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இந்த குழுவினர் வான் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளதுடன் அலுவலக ஊழியர்களையும் அச்சுறுத்தியுள்ளனர். அலுவலகத்தினுள் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தியபடி நுழைந்த குழுவினர் அச்சு இயந்திரம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதுடன் அதனை தீயிட்டு கொளுத்தியதாகவும் உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் டி பிரேமானந்த் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற எங்களுடைய பிரதான அலுவலகத்துக்குள்ள 3 ஆயுததாரிகள் தங்களுடைய ஆயுதங்களுடன் நுழைந்து எங்களுடைய ஊழியர்களை மிரட்டிவிட்டு பிரதான அச்சு இயந்திரத்தை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். இப்போது அந்த அச்சு இயந்திரம் இயக்க முடியாத அளவுக்கு மொத்தமாக எரிந்து நாசமாகி இருக்கிறது. காலையில் உள்ளே வந்தவர்கள் முதலிலே காவலாளியை மிரட்டி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே நிற்கக்கூடாது என்று கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை மிரட்டிவிட்டு பின்னர் 2 பேர் வந்தவர்கள் 3 பேர், அவர்களில் 2 பேர் ஆயுதங்களுடன் எங்களுடைய இயந்திர பகுதிக்குள்ளே நுழைந்து அங்கே இருந்த இயந்திரத்தை தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அச்சிட்டு வைக்கப்பட்டிருந்த பத்திரிகை பிரதிகளும் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்த ஊழியர்களை துப்பாக்கி முனையிலே இங்கே யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஓடுங்கள் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள். உதயன் பத்திரிகை அலுவலகத்திற்கு வருகை தந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தனர். போலீஸ் மோப்ப நாய்களின் உதவிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டன. படையினர் மாத்திரமே ஆயுதங்களை ஏந்தி செல்ல முடியும். ஆயுதங்களை ஏந்தியவாறு 3 பேர் சிவிலில் உள்ளே வந்துள்ளனர். அவர்கள் எல்டிடியா? தற்போது எல்டிடிஇ இல்லை என அரசாங்கம் கூறுகிறது அல்லவா? யாரும் கிடையாது, அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளது. ஆயுதங்கள் இல்லை என அரசாங்கம் தெரிவிக்கிறது. பாதுகாப்பு பிரிவு என்ன பதில் கூறும்? உள்ளே உள்ளவர்களின் செயல் என ஊடக பேச்சாளர் ஹொலுகல்ல முன்பு தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு பொய் கூற வேண்டாம். இது முதல் தடவை அல்ல, 25 தடவைகளுக்கு மேல் தாக்கப்பட்டுள்ளது. பொறுப்புடன் ஜனாதிபதி தலையீடு செய்ய வேண்டும். யாழ்ப்பாணத்தில் ஜெனரல் ஹதுருசிங்க ஊடகவியலாளர் சந்திப்புகளை வாராந்தம் ஏற்பாடு செய்கிறார். அவர் ஊடக பேச்சாளர் அல்ல, அவர் அரசரை போன்று இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் அவர் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார். ராணுவமே அங்கு உள்ளது. நாங்களே தாக்குதலை மேற்கொண்டதாக அரசாங்கம் கூறும் விடயத்தில் எந்தவித அடிப்படையும் கிடையாது. அரசாங்கம் 4 மணித்தியாலங்களுக்குள் விசாரணைகளை நடத்தி அறிக்கை ஒன்றை வழங்க முடியும். ஏனென்றால் 2006ஆம் ஆண்டு எமது பத்திரிகையில் கடமையாற்றிய ஊழியர்கள் 2 துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி உயிரிழந்தனர். அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எவரேனும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இன்றைய சம்பவத்தை சிறு விடயமாக நாம் அவதானிக்கின்றோம். ஏனெனில் உதயன் பத்திரிகை மீது 32 தடவைகள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கத்திடம் முறைப்பாடு செய்தாலும் விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அரசாங்கத்தின் மீது எந்தவித நம்பிக்கையும் கிடையாது. இவ்வளவு விரைவாக விசாரணைகளை நடத்தி அறிக்கை ஒன்றை வழங்கும் இவர்கள் எவ்வாறு நியாயமான விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என நம்புவது? சரியாக இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதையே நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாவிடின் எம் மீது தொடர்ந்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். அதன் பின்னர் எவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த விடயத்தை கூறிக்கொண்டிருக்க முடியாது.
ஏதேனும் மூளையில் நோய்கள் இருக்கும், இல்லை என்றால் ஏன் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இவ்வாறான கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு புறத்தில் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தாமே தாக்குதல் மேற்கொண்டதாக கூறுகிறார்கள். சிரச ஊடக நிறுவனத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர்களை தாக்குதலை நடத்தியதாக கூறியிருந்தார்கள். அதே போன்று ஊடகவியலாளர்கள் காணாமல் போன சந்தர்ப்பத்தில் தாமே ஒளிந்து கொண்டுள்ளதாக கூறினார்கள். ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் தாமே தாக்கிக் கொண்டதாக தெரிவித்தார்கள், தீ வைத்துக் கொண்டதாக தெரிவித்தார்கள். இதை பழக்கமாக்கிக் கொண்டுள்ளனர். அதனால் ஹுலுகொல்லவினால் தெரிவிக்கப்பட்ட கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். வெறுமனே யாழ்ப்பாணம் ஒரு உதயன் பத்திரிகையை ஒழுக்கியது மாத்திரமல்ல, இது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தின் ஜனநாயகத்தினுடைய கொல்லப்பட்டும் பல தாக்குதல்கள் நடைபெற்றும் ஒருதலை கூட கைது செய்ய முடியாத இந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். පූර්ණ පරීක්ෂණයක් වහාම පවත්වනවා. ඒ සම්බන්ධව තාමත්ම පොලිස් පත්තුමාගේ විශේෂ අවධානය යොමු වෙලා තියෙනවා. මාධ්‍ය ඇමතිවරයා இந்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகள் நடத்தப்படும். பலிஸ்மா அதிபர் கவனம் செலுத்தியுள்ளார். ஊடகத்துறை அமைச்சர் என்ற ரீதியில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தவறிழைத்தவர்கள், குற்றவாளிகள், சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. එතකොට මන්දගාමිත්වය කියන්නේ ඒ කට්ටිය බලාපොරොත්තු වෙන දේ. සිරස මාධ්‍ය ආයතනයට පහර දීපු වෙලාවේ ප්‍රකාශ කරා சிரச ஊடகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களாலேயே தீ வைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறினார்கள். அதுபோன்று இன்றும் உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்கு தீ வைக்கப்பட்டமை அவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்ட ஒன்று என கூறுகின்றனர். அதுபோன்று இதற்கு முன்னர் ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை. இதனூடாக இந்த அனைத்து சம்பவங்களின் பின்னணியில் அரசாங்கம் உள்ளமை புலப்படுகின்றது. அதனால் இந்த நிலைமை நமது நாட்டின் ஜனநாயகத்துக்கும் சுதந்திரத்துக்கும் பாரிய அச்சுறுத்தலாகும். உடனடியாக அரசாங்கம் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும். இதன் குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை வழங்க வேண்டும். உதயன் நாளிதழ் விநியோக பணியில் ஈடுபட்டிருந்த விநியோகஸ்தர் தாக்கப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. யாழ் பஸ் தரிப்பிடத்தில் உதயன் ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல். யாழ்ப்பாணத்தில் வலி வடக்கு பகுதியில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டத்தின் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல். யாழ் வலம்புரி ஊடகவியலாளர் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி கூட்டத்தின் மீது சிலர் தாக்குதல். உதயன் கிளிநொச்சி காரியாலயத்தின் மீது தாக்குதல். உதயன் அச்சகத்திற்குள் நுழைந்த ஆயுததாரிகள் அச்சு இயந்திரத்தை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட புதிய மின்சார கட்டணங்களை எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி ஜாத்தைசரி கொஸ்தா தெரிவிக்கின்றார். மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களிடமிருந்து 200க்கும் அதிகமான எழுத்துமுறை யோசனைகளும் வாய் மூலம் 79 யோசனைகளும் முன்வைக்கப்பட்டிருந்ததாக கலாநிதி ஜாத்தைசரி கொஸ்தா சுட்டிக்காட்டினார். அந்த யோசனைகளுக்கு அமைய குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கருத்துக்களினூடாக முன்வைக்கப்பட்ட யோசனைகளின் 8 பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை நாம் தயாரித்துள்ளோம். இந்த 8 பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை அடுத்த சில தினங்களில் மின்சார சபையிடம் சமர்ப்பிக்க உள்ளோம். இதனூடாக மின்சாரத்துறையில் காணப்படும் விசேடமாக மின் உற்பத்தியின் செயற்திறன் மற்றும் பொருளாதார ரீதியிலான முகாமைத்துவம் ஆகியவற்றை மேலும் மேம்படுத்த முடியும் என நாம் எண்ணுகிறோம். வார இறுதி விடுமுறை காரணமாக எதிர்வரும் 17ஆம் தேதி காலை புதிய மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் நமது கடமைகளை நாம் தொடர்ந்தும் நிறைவேற்றுவோம். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. புது வருட பிறப்பினை வரவேற்கும் போது தமிழர்களும் சிங்களவர்களும் பல்வேறு பாரம்பரியங்களை பின்பற்றுகின்றார்கள். இந்த பாரம்பரியங்களை பின்பற்றுவதன் மூலம் வளமான புது வருடம் பிறக்கும் என நம்பப்படுகிறது. இந்துக்கள் வாக்கிய மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் புது வருட பிறப்பினை கணிக்கின்றார்கள். புது வருடம் பிறக்க இருக்கின்ற நேரம் தொடர்பில் ஆனந்தகுமார சிவாச்சாரியார் விளக்கம் அளிக்கின்றார். இந்துக்களுடைய பண்டிகையிலே மிகவும் முக்கியமான பண்டிகையாக கொள்ளப்படுவது இந்த சித்திரை புத்தாண்டு என்பதாகும். இந்த புத்தாண்டு விஜய் என்கின்ற பெயரோடு
சித்திரை புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. இந்த புத்தாண்டு விஜய வருடமானது 60 வருடங்களுடைய சுற்றுவட்டத்திலே 27வது வருடமாக கொள்ளப்படுகிறது. இந்த விதி என்கின்ற வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2013 சனிக்கிழமை 11:58 பூர்வ பக்க சதுர்த்தி திதியில் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் ஆயுஷ்மான் நாமயுகத்தில் பனிஷகரணத்தில் இந்த வருடம் தனு லக்னத்திலே உதயமாகின்றது. இந்த வருடத்தினுடைய விஷுபுண்ணிய காலமாக அன்றைய தினம் இரவு 7:58 தொடக்கம் 3:58 வரையிலான காலப்பகுதியிலே விஷுபுண்ணிய காலம் இருக்கின்றது. அந்த விஷுபுண்ணிய காலத்திலே எல்லோரும் மருத்து நீர் தலையிலே வைத்து குளித்து மஞ்சள் நிறமான அல்லது நீல நிறமான புத்தாடைகளை அணிந்து இந்த வருஷப்பிறப்பை கொண்டாட வேண்டும். இந்த வருடத்தினுடைய கை விசேஷம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புதிதாக பணம் வாங்குகின்ற நிகழ்வு திங்கட்கிழமை, அதாவது வருடப்பிறப்பு முடிந்த திங்கட்கிழமை மாலை 8:25 முதல் 9:04 வரையிலும் 10:30 முதல் 12 மணி வரையிலும் கூறப்பட்டிருக்கின்றது. புது வருடம் தொடர்பான விரிவான தகவல்களை மேலும் அறிந்து கொள்வதற்கு www.newsfirst.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அமெரிக்கா இலங்கை வாழ் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் புது எதிர்பார்ப்புகளோடும் புது பொலிவுடனும் புத்தாண்டு பிறப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாடு என்பவற்றிற்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வழிவகுக்கும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் கூறியுள்ளார். நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து 4 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் வெற்றி இலக்கை அடைவதற்காக இலங்கை பயணித்து வரும் சந்தர்ப்பத்தில் இலங்கை வாழ் மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் அமெரிக்க மக்களும் மிகுந்த அக்கறையுடன் இருப்பதாக அமெரிக்கா விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக முயற்சி செய்யும் இந்த தருணத்தில் இலங்கையுடனும் இலங்கை வாழ் மக்களுடனும் இணைந்து செயற்பட அமெரிக்கா தயார் எனவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மேலும் கூறியுள்ளார்.